ஹாய் ஹலோ வணக்கம் சினிகான நேயர்களே, வெல்கம் டு தி ஷோ தி பாஸ் ரிவ்யூ. நான் உங்க விஜய் தயா. நான் சதீஷ். நேற்று ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சுன்னா, யார் என்ன ரெசல்யூஷன் நடந்தால் நல்லா இருக்கும் சொல்லும்போது எல்லாம் வினோத்தை சொன்னாங்க, கோவத்தை குறைச்சிருந்தாங்க, இங்கே திவ்யா சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் நடந்துச்சு. அடுத்து ஒவ்வொருத்தவங்களை பற்றின ஒரு விஷயத்த ஒன்று சொல்ல ஆரம்பிச்சாங்க. இவங்க இந்த விஷயத்த கேட்டுக்கவே மாட்டாங்க. திவ்யா கிட்ட வந்தாங்க, அதுவே விக்கல்ஸ் கிட்ட அப்படியே அந்த அப்போ விஜய் சேதுபதி சொன்னார், ஏங்க என்னன்னா கப்போடைய ஃபயர் பிச்சுக்கணும், நீங்கள் இன்னமும் ஈகோ கிளாஸ்லேயே இருக்கீங்க, இன்னும் முடியல, என்ன பண்ண போறீங்கன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ள வந்துட்டேன். ஸோ இது சுபிக்ஷாவோட நாமினேஷன். சுபிக்ஷாவோட எலிமினேஷன் வந்து ஆக்சுவலி செலிப்ரேஷன் மாதிரி தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா செலிப்ரேஷன் இன் சென்ஸ் குட் பிஹேவ்ல. பிக் பாஸ் அவ்வளோ தூரம் யாருக்கும் பேசல, நிறைய பேசினாரு, சூப்பரா பேசினாரு. அங்க இருந்தவங்களுமே ரொம்ப அழகா பேசினாங்க. வெளில வந்து பார்த்தா ஒரு நல்ல ஏவியா இருந்துச்சு. ஏவியே ஒரு மாதிரி செமையா இருந்துச்சு. அந்த பிகில் பட சாங்லாம் போட்டு ஒரு மாதிரி செமையா பண்ணிருந்தாங்க. சண்டை போடுற காட்சிகள் அவ்வளோ இல்ல, சுபிக்ஷாவோட ஹாப்பி மொமெண்ட்ஸ் மட்டும் தான் இருந்தது. அந்த விஷயங்கள் இருந்துச்சு. அரோரா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா ரெண்டு பேரும் நல்லா விளையாண்டாங்க. கடைசி டிக்கெட் ஃபினாலே டாஸ்க் போது ஆரம்பிச்சவங்களே அதை முடிக்கிற மாதிரி இருந்துச்சு. இவ்வளவு விஷயங்கள் அதுக்குள்ள அடங்கி இருந்தது. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி உள்ள வந்தாரு. உள்ள வந்து அரோராக்கு டிக்கெட் கொடுத்தாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் உள்ள வந்து விஜய் சேதுபதி எனக்கு தெரிஞ்சு லைக் நம்ம இப்படி பேச ஐ மீன் இங்கேருந்து நம்ம அந்தாண்ட பேசுறதை விட நேரடியா பேசும்போது சில விஷயங்கள் அட்ரஸ் ரொம்ப அழகா ஒண்ணு விக்கல்ஸ் சொன்னாரு. நம்ம கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறதே அது நம்ம பெருமையா நினைச்சுக்கிறோம். அது அப்படி கிடையாது. அடுத்தவங்களுக்குள்ள இருக்கிறத நம்ம எப்படி மாத்திக்க முடியும்? அந்த இடத்துல அவங்கள நம்ம கரெக்டா நடத்தணுமா, அது மட்டுமே போதுமானது. அடுத்து சபரிக்கு சொன்னதெல்லாம் வந்து கரெக்டா, சபரி நீங்க குட் புக்ஸ்ல இருக்கிறதுக்காக பண்ணிக்கிட்டே இருக்க தேவையில்லை. நீங்க குட் புக்ஸ்ல இருக்கீங்கன்னா அது போதுமானதே, முடிஞ்சிச்சு, அதை நீங்க பண்ண தேவையில்ல அப்படின்னாங்க. ஒவ்வொருத்தவங்களோட எமோஷனை பத்தி கேட்டாங்க. இந்த மாதிரி அரோரா சொன்னாங்க, எனக்கு எமோஷனால என்னன்னு தெரியாது, அவங்கவுங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறாங்க, பட் இந்த வீட்டுல வந்ததுக்கு அப்புறம் அது நடந்துச்சு. இது மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒண்ணு. ஆனா வினோத் கமுடின் இல்லாத தொடர்ச்சியா ஃபீல் பண்ணிட்டே இருந்தாரு. எல்லா இடத்துலயுமே ஃபீல் பண்ணாரு. அடுத்த நாள் சாப்பாடு கூட வேணான்ட்டாரு மனுஷன். அப்கோர்ஸ், ஏன்னா ஒரு மொமெண்ட் இருக்குல்ல, வினோத் சொல்லிருப்பாரு, அவர் தொடர்ச்சியா இந்த பொண்ணாலதான் அவன் அழிஞ்சான். அந்த பொண்ணோட தானப்பா இருந்த வினோத் எல்லாம் அந்த பொண்ணோட இல்ல, கமுருதீன் கூட இருந்தாரு. நல்லா யோசிச்சு பாரு, கமுருதீன் கூட இருந்தாரு. அது இங்க இருந்தது. அப்படி பாக்கணும். இப்ப நம்ம ஒருத்தவங்களோட ஒரு கூட்டத்துக்குள்ள ஒருத்தவங்களோட பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, அந்த கூட்டத்துல அந்த பொண்ணுக்காக அந்த பொண்ணு இருக்கு அதோட சேர்ந்து அப்படி கிடையாது. இவன் இருக்கா, இவன் கூட நம்ம பேசுறோம், அவ்வளவுதான். பார்வதி மறுபடியும் சொல்றேன், இன்ஸ்டாலாம் வேற மாதிரி ஒண்ணு போயிட்டு இருக்கு. அதுக்கு ஆப்போசிட்லயும் ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல சிங்கப்பெண். எனக்கு வந்து ஒரு கேள்வி இருந்தது, இந்த பிஆர் டீம் ஏங்க இவ்வளவு தூரம் பண்றீங்க? புரியவே இல்லைங்க. இவ்வளவு தூரம் சிங்கப்பெண்ணே. பார்வதி இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரிஸ் போடுறாங்க, the OG content creator of Big Boss this season will be remembered as the பார்வதி season. நான் இதுக்குள்ள வரேன். சர்வேல கிக் அவுட் பண்ணாங்க. சிடபிள்யூசில ஒரு எபிசோட் தான் வந்தாங்க, டிக் அவுட் பண்ணிட்டாங்க. அவங்களே எனக்கு செட் ஆல வந்துட்டேன்னு சொல்லிருந்தாங்க. கனி கிட்ட வந்துட்டு போட்டோம், பிரச்சனை கிடையாது. லாஜிக்கலின்னா பிக் பாஸ்ல என்ன நடந்துச்சு? So reality shows are not made for பார்வதி. shows are not made for பார்வதி தான். அப்படிதான் இருக்குல்ல. லாஜிக்கலா யோசிச்சு பாருங்க. இதை விமர்சனம் பண்றீங்களே, நீங்கள வந்துட்டா விமர்சனம் நடக்கதான் செய்யும். இப்படிதான் இருக்கும். இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நீங்க உங்களோட ப்ரூட்டல்னஸை காமிக்கிறதுக்காக வரீங்க அப்படின்னா ப்ரூட்டல்னஸை காமிங்க. அது எந்த அளவுக்கு இருக்கணும்? இன்னைக்கு திவ்யாவோ நேற்று திவ்யாவோ ஒரு விஷயம் பேசினாங்க. பார்வதி இத்தனை நாட்கள் கடந்து வந்திருக்காங்க, இவ்வளவு தூரம் அவங்கள ஒரு வாரமும் பேசி 91 நாட்கள். அந்த நாட்கள்ல நிறைய விமர்சனம் இருக்கு, அவங்களுக்கு விமர்சனம் இல்லாத வாரமே கிடையாது. அப்படிங்கும் போது அதை அவங்க எடுத்துக்கவே இல்லை. ஏன் இது எங்களுக்கு புரியல அப்படின்னா, திவ்யா சொல்றது, உலகம் சுத்துறாங்க, நிறைய இடத்துக்கு போறாங்க, ஒரு ஜேர்னலிஸ்டா இருக்காங்க, ஃபெமினின் கார்டு ஐ மீன் ஃபெமினிசம் பேசுறாங்க, உமன் கார்டு எடுத்துட்டு வராங்கும் போது இந்த பொண்ணிய இதை புரிஞ்சிக்கல, இந்த பொண்ணிய இது மாதிரி நடந்துக்கல, இது தெரிஞ்சுக்கலாம், திருத்தி இருக்கலாமே. நான் வந்து உன்னை இப்படி போ அப்படி போன்னு சொல்ல, திருத்தி இருக்கலாமே, குறைகளை திருத்தி இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரிதான் பேசினாங்க. இது ஸ்டீரியோ டைப் நான் சொல்ல வரல, பொதுவா சொல்லக்கூடிய ஒரு குறைகள் இருக்கும். நமக்குள்ள எல்லாருமே இங்க பர்ஃபெக்ட் கிடையாது, எல்லாத்தையுமே பிரச்சனை இருக்கு. அதை திருத்தப்படுறோமா திருத்தப்படலையா? சோ அந்த விஷயத்துக்குள்ளதான் அவங்க டிஸ்கஸ் பண்ணாங்க. அது பிரச்சனை தான், அந்த ஒரு விஷயம் தான் பிரச்சனை. இந்த குறைகளை அவங்க திருத்திக்கணும். மேபி அவங்களாட்டி குறைகளை திருத்திக்க முடியாத ஒரு அடமண்டா இருக்காங்களா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியலன்னு வச்சுங்களேன். சோ அந்த ஒரு விஷயம் இருக்கு. ஹவு கேரக்டர் யூவாரோ ஏதோ ஒண்ணு சொன்னாங்க அவங்க ஷோல, அதே கேள்விதான் அவங்கள்ட்டையுமே வந்து நிற்கும். எனக்கு உண்மையாவே இவ்வளவு தூரம் நடக்குது இல்ல, இந்த இப்ப ஓகே எல்லாம் போயிட்டாங்க, கமுருதீன வெளில போனதை ஏத்துக்க முடியாம நிறைய பேர் இருக்காங்க.
அது உண்மை. அது அக்செப்ட் பண்ணிக்கணும். சில பேர்லாம் ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டாங்க. ரெட் கார்டு கொடுத்தா என்ன, ரெட் கார்டு கொடுத்துட்டா ஒரு ஷோ போயிட்டாங்கன்னு கிடையாது. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பிரதீப் எடுத்துங்க, அவருடைய என்னவா இருக்காரு அவரு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சோ இதுதான் போன வாரங்கள்ல நடந்தது. இன்னைக்கு பார்வதியோட இன்ஸ்டா ஸ்டோரிஸ் எல்லாம் பாக்கும்போது கோவமா வருது. யாருங்க பார்வதிக்கு வந்து சப்போர்ட் பண்றீங்க? பிஆர் டீம் எல்லாம் ஏன்டா இப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. பிஆர் டீம் பாக்கும்போது கஷ்டமா இருக்கு. இவ்வளவு தூரமா முட்டு கொடுக்கணும், அது வேணாம், தெரிஞ்சிருச்சு. அண்ட் ஃபேட் மேனுமே வந்து சாண்ட்ரா டிராமானால வாழ்க்கை கெடுத்துட்டாருன்னு அவ்வளோ பேசியிருந்தாங்க. சாண்ட்ரா பண்ணது டிராமான்னு எனக்கு தெரியல. ரெட் கார்டு கொடுத்ததுக்கு ஐ ஸ்டாண்ட். என்ன பண்ணது தப்பு. நான் மறுபடியும் சொல்றேன், அதை அக்செப்ட். நான் நீங்க சொன்ன ஒரு விஷயத்த நானுமே இப்ப ஏன்னா பிரசன்ட் சைட்ல கேட்கும்போது அவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க. எமோஷனலா அவங்க நிறைய விஷயத்தை கோ த்ரூ பண்ணிருக்காங்க. ரொம்ப எமோஷனலான பர்சன், பேனிக் அட்டாக் வந்திருக்கு. ஸோ அதனால அந்த ட்ராமா அப்படியே தான் இருக்கும். அது நகரம். பட் அதான் சொல்றேன், எனக்கு அந்த கடைசி வெளில ஏறும்போது கமருதீன் கிட்ட பண்ண ஒரு ரியாக்ஷன் ஏன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அது தோணுச்சு. ஓகேவா, ஃபேட்மேன் பேசும்போதுமே அவங்க ரெட் கார்டு கொடுத்ததை தாண்டி ரொம்ப மோசமா தான் சொன்னாங்க வச்சுக்கோங்க. ரெட் கார்டு மட்டும் கொடுத்துருக்க கூடாது, இண்டஸ்ட்ரி பேன் பண்ணிக்கணும்னாங்க. இது ரெண்டு விதமா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை நம்ம எடுத்துக்க முடியாது. அது இன்னொருத்தவங்க வேற ஒண்ணு சொன்னாங்க, பாரு சைடு ஜஸ்டிபிகேஷனே விஜய் சேதுபதி கேட்கல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ஸ் எடுத்து வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி ஏன் இப்படி பண்ணீங்கன்னு எல்லாருக்கும் கேக்குறீங்க, பாருக்கு மட்டும் கேட்காம உடனே நீங்க கிளம்புங்கன்னு காமிச்சிட்டீங்க அப்படின்னு கேட்கணும். இது மக்கள் சில பேர் வந்து பாரு சப்போர்ட்டர்ஸ், கமருதீன் சப்போர்ட்டர்ஸ் வந்து இத சொல்லிட்டு இருக்காங்க. பட் கண்டஸ்டன்ஸ் என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, ஷோவை பார்த்து கமருதீன் வில் ரிஃப்ளெக்ட். திவ்யா வந்து சொன்னாங்க, விஜய் சேதுபதி சொன்னாரு வெளில போய் பாரு உன்னை பத்தி என்ன அசிங்கமா பேசிருக்காங்க. அப்போ கமருதீன் மூஞ்சியே மாறிடுச்சு. லைக் பேட் டச்னு இருந்தாரு பாருக்கு அகைன்ஸ்டா, அதை கண்டினியூ பண்ணிருக்கணும். அங்க சேர்ந்ததுதான் இப்போ அவருக்கு வந்து வினையாயிடுச்சு. ரொம்ப உண்மையாவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏங்க நான் அவருக்கு முட்டு கொடுத்தேன், அவருக்கு சப்போர்ட் பண்ண சொல்ல வரல. லாஜிக்கலா நம்ம ஒண்ணு யோசிச்சு பார்ப்போமே, இப்படி ஆட்டி 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 அந்த புள்ளைய வெளில அனுப்பிட்டாங்கல்ல, அது கஷ்டமா இருக்குல்ல. நல்லா ஒரு மகுடி ஆட்டி விட்டாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து வந்துட்டு இருந்தது. என்னன்னா பிக் பாஸ் இஸ் a scripted show. பாசிட்டிவா ப்ரொஜெக்ட் பண்ண ஒருத்தங்க இருப்பாங்கன்னா நெகட்டிவா ஒருத்தங்க இருப்பாங்க தானே. இந்த சீசன்ல அது பார்வதி. ஏன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ்னு எல்லா சீசன்லயும் நம்ம கேரக்டர்ஸ் பார்த்திருக்கோம். பார்வதிக்குமே அப்படி பண்றதுக்கு ஆசைதான். அவங்க இதுக்கெல்லாம் ஓகேன்னு தான் வந்திருப்பாங்க. ஆடியன்ஸ் ஏன் இவ்வளவு கொண்டு இழுக்கிறீங்க அப்படின்னு பல செலிபிரிட்டிஸ் கேட்டிருப்பாங்க. ஓகே ஃபைன், இதுக்குள்ள வந்தாலும் ரைட்டு தான் வச்சுங்களா, இது நடக்கதான் செய்யும். ஆனா அது எது எல்லை மீறுறது அப்படிங்கிறது ஒண்ணு. ஏங்க ரொம்ப சிம்பிள்ங்க. இதுக்கு முன்னாடி உள்ளவங்களும் இருந்தாங்க, வனிதா இருந்தாங்க. சரி, நான் பிரதீப் விஷயத்துக்கு வரேன். பிரதீப்புக்கு ரெட் கார்டு கொடுத்தாங்க, அந்த ஆளு என்ன அப்படியா பண்ணாரு? அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு. இங்க நடக்கிறத ஒண்ணு பாக்குறாங்கல்ல, அது வேற மாதிரி ஒண்ணு கண்மை ஆகும் தான். அது ஆகாமலாம் இருக்காது. நீங்க எந்த வரையறைக்குள்ள இருக்கீங்க, நீங்க உங்களை நீங்க எப்படி காமிச்சிக்கிறீங்க. ஒரு தடவையும் ஒண்ணு நடக்குது, அதை அட்ரஸ் பண்றாங்க, உள்ள ஃபேமிலி வந்து சொல்றாங்க, இவ்வளோ விஷயம் நடக்குது. ஸ்கிரிப்டடா இருக்கும் பட்சத்தில் ஒரு அளவுக்கு ஸ்கிரிப்டடா இருக்குயா. ஓகே, நீங்க வந்து இன்னைக்கு இந்த வாரத்துல நீங்க இப்படி பண்ணிக்கிங்க, இப்படி மாறி அப்படி கூட சொல்லிருக்கலாம். நம்ம அந்த அளவுக்கு விமர்சனம் பண்ண முடியாது. அது எந்த அளவுக்கு சரியா தப்பா நமக்கு தெரியாது வச்சுக்கோங்க. ஏன்னா அது ஸ்கிரிப்டுங்கிறதுக்கான ப்ராப்பர் ப்ரூஃப் வந்து இங்க பேசுறவங்க யார்ட்டையும் கிடையாது. ஸோ அதனால அதை வச்சு நம்ம பெருசா டீட்டெயிலாக பேச முடியும். அப்படி ப்ரூஃப் இருந்துச்சு அப்படின்னா ஓகேடா, இது ஃபுல்லா ஸ்கிரிப்ட் தான், பார்வதி நல்ல பொண்ணு, கமருதீன் செம சூப்பரே அடிச்சு நவுத்துற அம்சம் பண்றான். நல்ல பொண்ணு இந்த சென்ஸ் இப்ப நான் அந்த கேரக்டருக்குள்ள வரல இந்த கேம்ல. ஸோ அப்படி நம்ம போலாம். எதுவுமே இல்லையே, இருந்துச்சுன்னா தான் அதை வச்சு நம்ம விமர்சனம் பண்ண முடியும். இல்லைன்னா சும்மா பொருளை பேசிட்டு போயிட்டு. ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த வீக்கெண்ட் நடந்தது. ஸோ ஒரு ஃபயரா நிறைய பேர் கொண்டாடினாங்க அவங்க வெளியே போனதை. ஸோ மீதி இருக்கிற இந்த டாப் 6ல யார் வந்து ஃபைனல் ஸ்டேஜில் நிற்பாங்கன்னு நினைக்கிறீங்கன்னு மறக்காம காமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. பிக் பாஸ் ரிவ்யூவோட நாளை உங்களை வந்து சந்திக்கும் வரை திஸ் இஸ் விஜய் தயா, நான் சதீஷ்.